என்னிடம் மட்டுமல்ல, என்னுடைய தாயிடமும் தவறாக நடந்து கொண்டார். ஏன்னா கேரளாவில் எங்கே பார்த்தாலும், என்ன சார் கேரளாவில் நடிகைகளை ஒரு நடிகர்கள் விடுறது இல்லையாமல் எல்லோரும் போட்டு தாக்கிட்டாங்களாமே. முத்தம் கொடுக்குறாங்களாம், படுக்கைக்கு கூப்பிட்றாங்களாம், கெஸ்ட் ஹவுஸுக்கு கூப்பிட்றாங்களாம், இல்லை வீட்டுக்கே போயிடுறாங்களான்னு ஒரே பரபரப்பு. நடிகர் சங்க தலைவர் பதவியிலிருந்து மோகன்லால் ராஜினாமா. கேரளாவின் சினிமா உலகம் அதிர்ச்சி. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். திரைக்கூத்து சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை தகவல்களை சொல்லுது. நேயர்களே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரைக்கூத்து சேனலில் உங்களை பார்க்குறதெல்லாம் மகிழ்ச்சி. நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பது நல்லவையாக இருக்கட்டும். இனிமேல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் உங்களை சந்திப்பேன். நீங்கள் கொடுக்கும் ஆதரவுக்கு ஏற்ப 2 வாரத்தில் தினமும் நான் உங்களை சந்திப்பேன். எது எப்படியோ, ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அல்லது தினமுமோ செய்திகள் உங்களுக்கு சுவையாக கிடைக்கும். புத்தம் புதிய செய்திகளாக இருக்கும். எப்படி கொரோனா நேரத்தில் திரைக்கூத்து டிவிகளை விட அதிகமான வியூஸுகளை பெற்றது நம்முடைய திரைக்கூத்து. இன்றைக்கும் பீச்சில் போனாலும் சரி, ஆட்டோவில் போனாலும் சரி, சார் திரைக்கூத்தில் நீங்கள் தானே பேசுகிறீங்க? ஆமாம், இப்போ ஏன் சார் பேசுகிறது இல்லை அப்படின்னு சமாளிச்சுவேன். இதான் நடந்தது. எனவே இனிமேல் இப்போ புதிய நிர்வாகம் பொறுப்பேற்றிருக்கிறது. அந்த புதிய நிர்வாகத்திடம் பேசியதன் அடிப்படையில் கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களை நான் சந்திப்பேன். அதுவும் புத்தம் புதிய தகவல்கள், பொழுதுபோக்கு விஷயங்கள். அதாவது சரி, இப்போ எதுக்காக இந்த சேனல்னு சொன்னோம்னாக்கா, முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா வண்ணத்திரை, சினிமா எக்ஸ்பிரஸ், பேசும் படம் என்று பல பத்திரிகைகள், சினிமா பத்திரிகைகள் வந்தன. இந்த யூடியூப் வந்ததுக்கப்புறம் வார சினிமா பத்திரிகைகள் எதுவுமே வெளிவரவில்லை. ஒரே ஒரு பத்திரிகை வண்ணத்திரை வந்தது. இப்போ அதை கூட தினகரன் நாளிதழோடு இணைப்பு இலவச பத்திரிகையாக கொடுக்குறார்கள். எனவே இப்போ எடுத்த உடனே புதிய செய்திகளை நாம் தருகிறோம். எதுக்குன்னு சொன்னால், எழுதி அதை பிரிண்ட் ஆகி அது ரயிலில் ஏற்றி இல்லை பஸ்ஸில் ஏற்றி அங்கே போய் சேர்கிறதுக்கு 2 நாள் ஆகிடும். நமக்கு கிடைத்த செய்திகளை உடனே நான் உங்களுக்கு தருவேன். அது மட்டுமல்ல, இனிமேல் திரைக்கூத்து சேனலில் படங்கள் விமர்சனங்கள் தொடர்ந்து இடம்பெறும். அதாவது உங்கள் பார்க்க தகுந்த படங்கள். வாரத்துக்கு 10 படம் 12 படம் ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மகிட்ட காசு இருக்காது. நிச்சயமாக நீங்கள் இது பார்க்க தகுந்த படம் என்று சொன்னால் நிச்சயமாக திரைக்கூத்தில் நான் விமர்சனம் சொல்லுவேன். அதுவும் உடனடியாக சொல்வேன். பார்க்க தகுந்த படம் என்று சொன்னால் நிச்சயமாக தியேட்டரில் போய் பாருங்கன்னு சொல்லுவேன். ரொம்ப மோசமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னால் மோசமாக இருக்கிற படங்கிறத நான் சொல்லிடுவேன். திரைக்கூத்து உங்களின் சேனல். திரைக்கூத்து சேனலில் வெற்றி உங்கள் கையில். நடிகர் சங்க தலைவர் பதவியிலிருந்து மோகன்லால் ராஜினாமா. கேரளாவின் சினிமா உலகம் அதிர்ச்சி. கேரளாவில் இப்போ ஒரு மாதங்களுக்கு முன்பு தான் வயநாடில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. அதற்கு முன்பு ஓராண்டுகளுக்கு முன்பு புயல் மிகப்பெரிய சேதத்தை கேரளாவில் ஏற்படுத்தியது. தொடர்ந்து இப்போது வயநாடு நிலச்சரிவிலிருந்து மக்கள் இன்னும் சரியாக மீண்டு வரவில்லை. அந்த சூழ்நிலையில் கேரள சினிமா தொழிலில் பயங்கர புயல் வீசி இருக்கிறது. இதில் மிகப்பெரிய அதிர்வலைகள் ஏற்பட்டதன் காரணமாக அம்மா மலையாள நடிகர் சங்க தலைவர் பதவியிலிருந்து மோகன்லால் உள்பட அனைவரும் ராஜினாமா செய்து விட்டார்கள். ஏன்னா கேரளாவில் எங்கே பார்த்தாலும், என்ன சார் கேரளாவில் நடிகைகளை ஒரு நடிகர்கள் விடுறது இல்லையாமல் எல்லோரும் போட்டு தாக்கிட்டாங்களாமே. முத்தம் கொடுக்குறாங்களாம், படுக்கைக்கு கூப்பிட்றாங்களாம், கெஸ்ட் ஹவுஸுக்கு கூப்பிட்றாங்களாம், இல்லை வீட்டுக்கே போயிடுறாங்களான்னு ஒரே பரபரப்பு. உதாரணத்துக்கு இன்றைக்கி காலையில் நம்ம பீச்சில் வாக்கிங் போகும்போது கூட சேட்டன் ஒருவர் என்கிட்ட கேட்டார், என்ன சார் இப்படி கேரளாவில் ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருக்காங்களான்னு. ஏன் தமிழச்சிங்க நடிக்க வர மாட்டேங்கிறாங்க. உண்மையான விஷயம் என்னென்னா, தமிழ் பெண்கள் நடிப்பதற்கு வருவதில்லை. அது இன்றைக்கி நேரத்துக்கு இல்லை, தெருக்கூத்து காலத்துலேருந்தே தெருக்கூத்தில் ஆம்பளை தான் பொம்பளை வேஷம் போடுவோம்.
ஏன்னா கற்புங்கிற ஒரு பெரிய விஷயத்தை நம்ம வச்சுருக்கோம். இன்றைக்கி இந்தியாவிலேயே கற்பு எங்கே அதிகம் இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான். அப்படி சொல்லிக்கலாம், அவ்வளோதான். இன்னொரு முகம் இருக்குது, அதை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ் படங்களில் அதிகமாக நடித்து கொண்டிருக்கிற நடிகைகள் எல்லோருமே கேரளா இறக்குமதி தான். இப்போ லேட்டஸ்ட்டாக பாருங்கள், கொட்டுக்காளியில் அனிபன் மலையாளத்துக்காரி, இப்போது வாழையில் நிக்கிலா விமல் மலையாளத்துக்காரி தான். இப்போ சமீபத்தில் வந்த படங்களில் எல்லா படங்களையும் நடித்த நடிகைகள் மலையாள நடிகைகள் தான். ஒரு 2 வருடத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னா வடக்கிருந்து நிறைய இந்தி பட நடிகைகள் இறக்குமதி ஆகிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த இந்தி பட நடிகைகளை பார்த்து நமக்கு வெறுப்பாயிட்டு போட்டுருக்கு. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் அவுத்து போட்டுறாங்க. நம்மளால் என்னது பார்க்குறதுக்கு மீதி ஒன்றும் இல்லை. அதனால் என்னாச்சு, கேரளத்தில் எப்போவுமே உங்களுக்கு தெரியும், முன்புறம் ரொம்ப எடுப்பாக இருக்கும். முன்புறத்துக்காக அது ஏன்னா அவங்க முண்டு கட்ட மாட்டாங்க. கேரள பெண்கள் கேரள படங்களை பார்த்திங்கனாலே பூரா அதுக்காகவே நம்ம ஆட்கள் விழுந்து அடித்து பார்ப்பாங்க. ஏன்னா கேரளாவில் அந்த ஒரு சின்ன ஒரு துண்டு மட்டும் போடுவாங்க, அதை மீறி முன்பக்கம் கவர்ச்சியாக இருக்கும். அதனால் இப்போ பெண்கள் பூரா நடிகைகள் பூரா கேரளாவிலேருந்து இறக்குமதி பண்ணிட்டாங்க. ஒருவேளை கேரளாவில் ரொம்ப டார்ச்சர் ஜாஸ்தியாக இருக்குது, நடிகர்களுடைய டார்ச்சர் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினச்சி கேரள நடிகைகள் வருகிறாங்களா என்னமா நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு 4 வருடத்துக்கு முன்பு அங்கே நடிகர் திலீப் என்பவர் நடிகை பாவனா, தமிழில் கூட நிறைய படம் தாமரைப்பரணிலாம் அடித்தாங்க. பாவனாவை அதாவது கூலிப்படையை வச்சு காரில் கடத்திட்டு போய் கச்சமச்சா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பாவனா என்ன பண்ணால், சரி இதை விடக்கூடாது, கூலிப்படையை வச்சு கடத்திட்டு போகிறான் இந்த நடிகர் திலீப்புன்னு சொல்லிவிட்டு போய் போலீஸை கம்மி கொடுத்துட்டாங்க. அது கேஸ் ஆகிட்டு. கேஸு மட்டும் இல்லை, 6 மாதம் உள்ளே இருந்தார் நடிகர் திலீப். இப்போது வெளியே ஜாமீனில் இருக்கார். கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் 2019களில் கேரள நடிகைகள் மேலே ரொம்ப வெறியாக இருக்காங்க நடிகர்கள் மட்டும் இல்லை, கேமராமேனு, ப்ரொடக்ஷன் மேனேஜரு, தயாரிப்பாளர் எல்லாரும் நடிகைகள் மேலே ரொம்ப பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. உடனே அப்போதைய கேரள அரசு என்ன பண்ணுச்சு, நீதிபதி ஹேமா தலைமையில் இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு போட்டுச்சு. அந்த குழுவில் பழைய நடிகை சாரதெல்லாம் இடம்பெற்றிருந்தாங்க, ஒரு ஐஜியும் இடம்பெற்றிருந்தார். அந்த குழு ஃபுல்லாக விசாரித்து அறிக்கை கொடுத்துருச்சு கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன்கிட்ட. அவர் அதை படித்து பார்த்து, ஐயோ சினிமாவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கமுக்கமாக தூக்கி கிடப்பில் போட்டார். இப்போது 2-3 வாரமாக அந்த அறிக்கையை நீதிபதி ஹேமா கமிஷன் அறிக்கையை வெளியிடுங்கன்னு ஒரே சத்தம் எங்கள் கேரளாவில். அதனால் என்னாச்சு, அந்த அறிக்கையை வெளியிட்டு 3 நாள் ஆறதுக்குள்ளே கேரளா பற்றிட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு. அதில் நீதிபதி ஹேமா ரொம்ப மோசமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நடிகையுடைய வெளியூர் படப்பிடி போகும்போது இந்த லாட்ஜியுடைய நடிகைகள் தங்கியிருக்கிற லாட்ஜில் கதவு தட்டுறாங்க. நள்ளிரவு பூரா நடிகைகள் கதை தட்டி டைரக்டர் கூப்பிடுறாரு, ப்ரொடியூசர் கூப்பிடுறாரு, கேமராமேன் கூப்பிடுறாருன்னு ஒரே டார்ச்சரு. அதனால் நடிகைகளும் துணை நடிகைகளும் தூங்க முடியல லாட்ஜில். என்று சொல்லி ஹேமா கமிட்டியில் அறிக்கை வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, சமீபத்திலையும் சில கேரள நடிகைகள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கேரள நடிகர் வில்லன் நடிகர் திலகன் அவருடைய மகள் என்ன பேட்டியில் கொடுத்துருக்காங்கன்னா, எங்கள் அப்பா இறந்தவுடனே ஒரு நடிகர், நீ எனக்கு மகன் மாதிரிம்மா, நான் எல்லாம் உனக்கு பார்த்துக்கிறேன், உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லி கடைசியில் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஏடா இப்போ தானே கொஞ்ச நேரத்தில் அப்பேன்னு சொன்னேன், இப்போ என்ன இப்படி பண்ணுற அப்படின்ட்டு எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. கேரள திரையுலகத்தில் உள்ள எல்லா நடிகர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார் நடிகர் திலகனுடைய மகள். இப்போது யார் மேலெல்லாம் பாலியல் புகார் இருக்கிறது என்று சொன்னால் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இயக்குநர்கள் நடிகர்கள் மேலே புகார்கள் வந்திருக்கிறது. நடிகர் ஜெயசூர்யா, முகேஷ், இடவேல பாபு, சந்திரசேகரன், நோபல் மற்றும் விச்சி ஆகிய எல்லாருமே ஒரே நடிகையை பாலியல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது ஆதாரத்தோடு கொண்டு போலீஸில்
கொடுத்துருச்சு. அதனால் இப்போது பல நடிகர்கள் தாங்கள் வைக்கிற பதவியிலிருந்து ராஜினாமா செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் கேரள சினிமா மண்டல தலைவராக இருந்தார், அவரும் ராஜினாமா பண்ணிட்டார். அதே மாதிரி இயக்குனர் சித்திக்கும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, மோகன்லால் மீது கண்டன குரல் கேரளா முழுக்க எதிரொலிக்குது. ஏன்னா கேரளாவில் அதாவது கேரளாவுடைய நடிகர் சங்க தலைவராக இருப்பவர் மோகன்லால். மோகன்லாலுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாதா? ஏன் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை? அப்புறம் இவ்வளவு நடந்திருக்கு, தெரியாமல் இருந்தால் அவர் நடிகர் சங்க தலைவரா? உடனே நடிகர் சங்க தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மோகன்லாலை நோக்கி கண்டனக்கணைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. பார்த்தார், இதை விட வம்பாருன்னு சொல்லி அவர் நேற்று இன்றைக்கி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். இன்றைய கேரளா முழுவதும் இதே பேச்சு தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் அங்கே ஒரு நடிகர் எம்எல்ஏ மீதும் புகார் கூறப்பட்டிருக்கிறது. அதான் முக்கியமான விஷயம். நடிகை சரிதாவின் முன்னாள் கணவர் நடிகர் முகேஷ் மீதும் பாலியல் புகார் சொல்லியிருக்கிறார் ஒரு நடிகை. கேரள நடிகரும் இயக்குனருமான பாபுலால் மீது ஒரு பிரபல நடிகை புகார் சொல்லியிருக்கிறார். என்னை பாபுலால் அவருடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு வர சொன்னார். வந்த இடத்துல பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டார். இது பற்றி நான் கோழிக்கோடு போலீஸ் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எஃப்ஐஆர் பதிவு செய்யும்படி சொன்னார்கள். விசாரணைக்கு அழைத்த போது நான் என்னுடைய கணவருடன் வெளிநாட்டில் இருந்தேன், என்னால் வர முடியல, அந்த கேஸ் இன்னும் முடியல, அதை மறுபடியும் ஓப்பன் பண்ணும், நான் சாட்சி சொல்ல வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த நடிகை. இது பற்றி பாபுலால் சொல்லும் பொழுது அந்த புகாரில் ஆதாரமே இல்லை, ஆதாரம் இல்லாமல் அந்த நடிகை சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் இந்த வழக்கை எதிர்கொள்ள தயார் என்று சொல்லியிருக்கிறார் நடிகரும் இயக்குனருமான பாபுலால். மேற்கு வங்காள நடிகை ஸ்ரீலேகா மித்ரா மம்முட்டி பட இயக்குனர் மீது புகார் சொல்லியிருக்கிறார். நான் நடிக்க வந்த பொழுது அந்த படத்தினுடைய இயக்குனர் என்னை பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டார். மம்முட்டி பட இயக்குனரும் கேரளா லலித் அகாடமி தலைவருமான ரஞ்சித், நம்ம தமிழ் ரஞ்சித் இல்லை, மலையாள பட ரஞ்சித் இயக்குனர் என்னை துன்புறுத்தல் செய்தார் என்று சொல்லியிருக்கிறார். இது பற்றி போலீஸிலும் அந்த வங்காள நடிகை புகார் செய்திருக்கிறார். இது கேரளாவில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதைத் தொடர்ந்து அவர் லலித் அகாடமி தலைவர் பதவியிலிருந்து லலித் அகாடமியிலிருந்து இயக்குனர் ரஞ்சித் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். ஒரு குறிப்பிட்ட மலையாள நடிகை 7 நடிகர்கள் மீது புகார் சொல்லியிருக்கிறார். நடிகர் ஜெயசூர்யாவுடன் நான் நடித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று பின்புறமாக வந்து என்னுடைய கழுத்தை திருப்பி உதட்டில் முத்தமிட்டார் ஜெயசூர்யா என்று அந்த நடிகை குற்றம் சுமத்தி இருக்கிறார். மலையாள நடிகர் சங்கத்தின் முன்னாள் செயலாளர் இடவேள பாபு மீதும் அந்த நடிகை புகார் சொல்லியிருக்கிறார். என்னை கெஸ்ட் ஹவுஸுக்கு வரவழைத்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டார் என்று அவர் புகார் சொல்லியிருக்கிறார். இடவேளு பாபு தன்னுடைய கழுத்தை கடித்து முன்பக்கம் திருப்பி தன்னுடைய உதட்டில் பச்சைக்கென்று முத்திரை குத்தின முத்தம் பதித்தார் என்றும் அந்த நடிகை சொல்லியிருக்கிறார். இதனால் இடவேள பாபு மீது நடவடிக்கை எடுக்க போலீசார் உத்தரவிட்டிருக்கிறார்கள். என்னிடம் மட்டுமல்ல, என்னுடைய தாயிடமும் தவறாக நடந்து கொண்டார் நடிகர் முகேஷ் என்று ஒரு நடிகை சொல்லியிருக்கிறார். திடீரென்று என்னுடைய வீட்டுக்கு வந்த நடிகர் முகேஷ் என்னுடைய தாய் மட்டும் இருப்பதை பார்த்திருக்கிறார். என்னுடைய தாயும் பலவந்தமாக பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டார் நடிகர் முகேஷ் என்று சொல்லியிருக்கிறார் அந்த நடிகை. திரைக்கூத்து சேனலில் வெற்றி உங்கள் கையில்.